அதுவும் உங்க அம்மா கூட. அம்மா எல்லாம் இவ்வளோ ஜாலியாக இருப்பாங்களா? ஒருவேளை நம்ம அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களோ? நம்ம அம்மா கிட்டேயும் ரீல்ஸ் பண்ணலான்னு கேட்டு பார்த்தா என்ன? வேண்டாம், திட்டுவாங்க. கேட்டுதான் பார்ப்போம். ஆமா ஆமா ஆமா, என்ன? இங்க பாருமா, மானசும் உங்க அம்மாவும் ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்கல்ல. ம், இது மாதிரி நம்மளும் ரீல்ஸ் பண்ணலாமா? அவங்க அம்மாவுக்கு தான் வேறு வேலை இல்லை, உங்கள் அம்மாவுக்குமா இல்லை? கிச்சனில் 1008 வேலை கிடக்கு, வந்து ஹெல்ப் பண்ணு. ரீல்ஸ் பண்ணணுமாம்மா, ரீல்ஸு. சுபுமா, சுப்புமா. ஏய், இது என்ன புது பழக்கமா இருக்கு? பேர் சொல்லி கூப்பிடுற? சுப்பு பிளஸ் அம்மா இஸ் ஈக்குவல் டு சுப்புமா. ரொம்ப தப்புமா, அம்மான்னு தான் சொல்லணும், பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது. அப்ப அப்பா மட்டும் காலையில கிச்சன்ல சுப்பு சுப்புன்னு கூப்பிட்டாரு. ஏய், அவர் உங்க அப்பாடி, அப்படிதான் கூப்பிடுவாரு. நான் உன் பொண்ணு, நானும் அப்படிதான் கூப்பிடுவேன், சுப்புமா. மா, மீ, மம்மி அப்படி கூட கூப்பிடக்கூடாது, அம்மான்னு மரியாதை தான் கூப்பிடணும். போமா. ஏய், என்ன போமாங்கிற? போங்கம்மா, வாங்கம்மா அப்படின்னு சொல்லு. சரி. ஏய், சரிங்கம்மா. ம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்ஸஸ் சுப்புலக்ஷ்மி, உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப தப்பு லக்ஷ்மி. ஏய் மா, பாட்டு கூட பாடக்கூடாதா? அதான பார்த்தேன். அனி, நான் கடைக்கு போயிட்டு வரேன், நீ வரியா? அனியா? அது என்னடா அனி? அனிதாக்கு கியூட் ஃபார்ம் அனி. எப்படி இருக்கு? நானே கண்டுபிடிச்சேன். அனி அனி சுமாரா தான் இருக்கு. என்னம்மா, அப்பா உன ஹனி ஹனின்னு சொன்னா மட்டும் சிரிக்கிறீல, அதே மாதிரி தான் இது. அனி ஹனி நல்லா தான் இருக்கு. சரி சரி. அம்மா ரிப்போர்ட் கார்டு கொடுத்துட்டாங்க. எத்தனாவது ரேங்க்கு? நான் போன தடவை எத்தனாவது ரேங்க்கு? 6th. இந்த தடவை எத்தனாவது ரேங்க் தெரியுமா? நீயே சொல்லு. செகண்ட் ரேங்க்கு. செகண்ட் ரேங்க் தான் எடுத்திருக்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லை. அம்மா, 6th ரேங்க்ல இருந்து செகண்ட் ரேங்க் வந்துட்டேன். நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு தான் டியூஷனு, ஸ்பெஷல் கிளாஸு, 10க்கு வீட்டில் வேறு சொல்லித்தரேன். ஏன் எடுக்கல ஃபர்ஸ்ட் ரேங்க்கு? நான்லாம் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன் தெரியுமா? நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் ஐஏஎஸ் ஆக முடியும், கலெக்டர் ஆக முடியும், டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும். சரிம்மா, அடுத்த தடவை நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ட்ரை எல்லாம் பண்ணக்கூடாது, எடுக்கணும். இந்த ஒரு வாட்டி சைன் பண்ணுறேன், சரியா? குடி. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா நல்லா ஆக முடியும்னு சொன்ன. ஐஏஎஸ், கலெக்டர், இன்ஜினியரு. நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும்தான் எடுத்த? ஆமாம். ஏன்? சரி சரி. அனி, சொல்றா. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? என்னம்மா சர்ப்ரைஸ் ஆக பார்த்தா ஷாக் ஆகுற? ஏண்டா, போன தடவை மேக்ஸ்ல ஜஸ்ட் பாஸ் வாங்கின, இந்த தடவை 70 மார்க் வாங்கியிருக்க? அப்படிதான். அட, சயின்ஸ்ல கூட போன தடவை 68 தான் வாங்கியிருந்த, இந்த தடவை 72 வாங்கியிருக்கடா. ஆமா. தமிழ்ல தான் மார்க் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் அந்த 5 மார்க்க ஜாஸ்தி பண்ணிரு, சரியா? எல்லாம் ஆசீர்வாதம் தாயே. ஆகட்டும் ஆகட்டும். அப்புறம் இவ்வளோ நல்லா மார்க் வாங்கியிருக்க. புரியுது புரியுது, ஐஸ்கிரீம் தானே, வாங்கி தரேன், வா போலாம். ரசிக்குதா? நான் பிஸ்கட் கொண்டு வரட்டா? ஏய், என்னடி ரோட்ல போற நாயெல்லாம் மடியில போட்டு கொஞ்சிட்டு இருக்கிற? இல்லம்மா, ரோட்ல பார்த்தேன், தனியா நின்றுட்டு இருந்துச்சா, அதான் கூப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு நாய்னா பிடிக்காதுன்னு தெரியாதா உனக்கு? ப்ளீஸ்மா, இதை நம்மளே வளர்த்தலாமா? ஏய், எனக்கு நாய்னா அலர்ஜிடி. ப்ளீஸ்மா, அது உங்ககிட்டே வராமல் நான் பார்த்துக்கிறேம்மா. என்னவோ பண்ணிக்க, அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்க.
வீட்டுக்குள்ளே கூட்டு வருது, சோஃபாவில் உட்கார வைக்கிறது, பெட்டில் படுக்க வைக்கிறது, அந்த வேலை வச்சுக்கூட சரியா? ஓகேம்மா. மா, ரோட்டில் போயிட்டு இருந்தேனா, இதை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு பாரு, பெல்ட்டெல்லாம் போட்டேன், பேரெல்லாம் வச்சுட்டேன். என்ன பேர் தெரியுமா? மாங்க். எப்படி இருக்கு? ஏண்டா உன்னை மேய்க்கிறதே பெரிய விஷயம், இதுல இவனை வேற பாத்துக்கணுமா? ப்ளீஸ்மா, ஹனி பேபியில் ப்ளீஸ்மா. நீயும் உங்க அப்பாவும் இப்படி ஏதாவது செல்லங்கொஞ்சியே காரியத்தை சாதிச்சிருங்கடா. சரி போ, எடுத்துட்டு போ. மாங். ஹாய் ஆண்டி. ஆன்ட்டியா? யார்ப்பா நீ? ஐம் மோகன், வர்ணாவோட ஃப்ரெண்டு. வர்ணாவோட ஃப்ரெண்டா? சொல்லுப்பா. ஆக்சுவலி வர்ணா விளையாட கூட்டிகிட்டு போகலான்னு இருந்தேன். வர்ணா இல்லையா? விளையாட கூட்டு போக வந்தியா? இரு கூப்பிடுறேன். வர்ணா, வர்ணா, உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான் பாரு. ஹே மார்க்கஸ் ரோமியோ. ஹே வர்ணா, நீ எங்க? உன்னை விளையாட கூட்டிகிட்டு போகலான்னு இருந்தேன். விளையாட கூட்டு போதும் அந்த நீ முன்னாடி போ, அவளை அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகே ஆண்டி, பாய். ஏய், யார் இந்த பையன்? என் ஃப்ரெண்டுமா. அவன் ஹேர் ஸ்டைலும் அவன் ட்ரெஸ்ஸும் அதாம்மா ட்ரெண்டு. எனக்கு பிடிக்கவே இல்லை. டோன்ட் ஜட்ஜ் a book by its coverமா. அவன் ரொம்ப நல்ல பையன். என்னமோ நீ ஒன்றும் விளையாட போக வேணாம். ஏம்மா? போவேனா போவேணாம், உள்ள வா. ஹாய் ஆண்டி. ஹாய் மோகன், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன்டா. சரி வா, உள்ள வா. சாப்பிட்டியாடா? நான் வேணா மேகி பண்ணி தரவா? அதெல்லாம் வேணாம் ஆண்டி. சரி, ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றியா? இல்ல வேணாம் ஆண்டி, நாங்க விளையாட போறோம். மானசுங்க. மானஸ் இங்கதான். மானஸ், மானஸ். மோஹித். டேய் ஹாய்டா மானஸ். மோஹிந்த பாரு, எவ்வளோ ட்ரெண்டியா ட்ரெஸ் பண்ணி ஃப்ரீக்கியா ஹேர் கட் எல்லாம் பண்ணி பார்க்கவே இவ்வளோ ட்ரெண்டா இருக்கான் பாரு. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுன்னு. ஒரு தடவையாவது சொன்னா கேட்டா தானே? சரி ஓகே ஆண்டி, நாங்க விளையாட போயிட்டு வரோம். கூட மானசை கூட்டிட்டு போறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. நீங்க வரும்போது உங்க 2 பேருக்கும் ஜூஸ் போட்டு வைக்கிறேன். நல்ல வாட்டர்மெலன் ஜூஸா வித் எக்ஸ்ட்ரா ஐஸோட போட்டு வைங்க. டன். மணி 8 ஆச்சு, பசிக்க செய்யுது. மா பசிக்குதுமா. என்ன டின்னரு? மத்தியானம் வச்ச பருப்பு குழம்பு இருக்கு, தோசை சுட்டு தரேன். அதே பருப்பு குழம்பா? டெய்லி நீ சமைச்சதை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் கடையில் போய் சாப்பிடலாமா? ஓ, கடையில் போய் என்ன சாப்பிடுவீங்க? பரோட்டா. பரோட்டாவா? மணி என்ன? 8. இந்த 8 மணிக்கு மேல பானிபூரி, பேல்பூரி, மசால் பூரி, காளானு, மஞ்சூரியன், கிஞ்சூரியன், வெஜ் நூடுல்ஸ், அந்த நூடுல்ஸ், இந்த நூடுல்ஸ், அந்த ரைஸ், இந்த ரைஸ், இந்த எதுவும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் உடம்புக்கு கேடு. புதுசா சாப்பிடணும் தானமா கேட்டேன். அப்படி உனக்கு புதுசா சாப்பிடணும்னா பனானா இதை சாப்பிடு. பரோட்டாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பனானாவா? பரவாயில்ல, பருப்பு குழம்புக்கு பனானாவே பெட்டர். மானஸ், இன்னைக்கு என்ன பண்ணலாம் டின்னருக்கு? எனக்கு நல்ல மொறுமொறுன்னு ஆனியன் தோசை வித் 2 சட்னி. நீ அப்படி வரியா? நான் வெளியே வாங்கலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு வெளியா? நேத்துக்கு தானே வெளியே சாப்பிட்டோம். அது இல்லடா, இன்னைக்கு நிறைய வேலை இருந்துச்சு அம்மாக்கு. உடம்பெல்லாம் ஒரே வலி, டயர்டா இருக்கு. அதான் வெளியே ஆர்டர் பண்ணிடலாமா? நீ ஒரு முடிவோட தான் இருக்க. சரி, என்ன பிளான்? ரீல்ஸ்ல ஒரு கடை பார்த்தேன்டா, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருந்துச்சு. பேசாம அங்க ஆர்டர் பண்ணிடலாமா? சரி ஓகே. உனக்கு என்ன வேணும்? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? பிரியாணியா? எனக்கு மட்டன் போதுமா? பிரியாணி ஏதோ பல்ல கல்ல காட்டு. ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்கிற? இல்லம்மா, நான் அந்த ஃப்ரேமை தான் எடுத்தேன், அது தெரியாம வந்துருச்சு. போன வாரம் தான் பெயிண்ட் அடிச்சோம் தெரியுமா? பெயிண்ட் தானேம்மா, அடிச்சுக்கலாம். என்னது பெயிண்ட் தானவா? எவ்வளோ செலவாகும் தெரியுமா? உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டாதா ஒட்டாதன்னு. எதையாவது ஒட்ட வேண்டியது, எடுக்க வேண்டியது, உடைக்க வேண்டியது, இதே வேலையாக போச்சு உனக்கு.
என்னடா தங்க பார்த்துட்டு இருக்க? இல்லைம்மா, நான் பாட்டுக்கு என் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த செவரு ஃபுல்லாக வரைஞ்சி வச்சிட்டேன். ஆனால் ஹவுஸ் ஓனர் வந்து கேட்டா என்னம்மா சொல்கிறது? நீ இந்த ஒரு செவரில் தானே வரைஞ்ச, நாளையிலேருந்து இருக்கிற எல்லா செவர்லையும் வரைகிற, புரிஞ்சுதா? அம்மா, நான் இது ஒன்று வரைஞ்சதுக்கே பயப்பட்டு இருக்கேன், நீ என்ன எல்லா செவரையும் வரைய சொல்கிற? மானஸ், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேலண்ட். உன்னோட டேலண்ட் டிராயிங். உன்னோட டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஒரே செவத்தில் அடக்க பார்க்காத, எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணணும். நாளையிலேருந்து எல்லா செவத்துலையும் நீ வர ஆரம்பிக்கலாம். அம்மா, நீ சொல்கிறது கரெக்டு தான்மா. ஆனால் ஹவுஸ் ஓனர் வந்து என்ன செவரு ஃபுல்லாக கிறுக்கி வச்சிருக்கீங்க, வீடை காலி பண்ண சொல்லிட்டா? என்னடா ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர்னு? எப்படி இருந்தாலும் இங்கிருந்து போகும்போது க்ளீன் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு தானே போகிறோம். அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். நீ போய் வரடா, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்மா. எல்லாம் அம்மா, ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லு. இல்லை, யூடியூப்பில் ஒரு சேனல் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதான் உன்னையும் பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம்னு நினச்சேன். என்ன சேனல்? இஎம்ஐன்னு ஒரு சேனல்மா, சூப்பராக வீடியோஸ் போடுறாங்க. நான்லாம் எப்போவோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். என்னம்மா சொல்கிற? அப்படியா? ஆமாம் பாப்பா, நான்லாம் முதல்ல இருந்தே சப்ஸ்கிரைபர் தான். சரி, நம்ம மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுமா? அவங்களும் பண்ண வேண்டாமா? ஆமாம்ல. எல்லாரும் நம்ம இஎம்ஐ சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.